பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 9ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 50 verse 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்த்து இதை சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் யோசேப்புடைய கதை தெரியும். அந்த சகோதரர்கள் எப்படிப்பட்ட தீமையை அவனுக்கு செய்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ஒரு பாவமறியாத ஒரு சிறுவனாய், ஒரு சின்ன தம்பி இல்லை, யோசேப்பு அவங்களுக்கெல்லாம் ஒரு யங்கர் பிரதர், ஒரு சின்ன தம்பி மாதிரி இருக்கிறான். ஆனால் அவனை அவங்க குழியில் போடுறாங்க. அதுக்கப்புறமா அமலேக்கிற இடத்துல விற்று போடுகிறார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்தில் கொண்டு போய் நடந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம், ஒரு சொப்பனத்தை கொடுத்திருந்தார். அந்த சகோதரெல்லாம் அவனுடைய காலடியில் விழுகிற மாதிரி. அதே போல் அது சம்பவிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். யோசேப்பை கர்த்தர் அந்த எகிப்து தேசம், அந்நிய தேசத்திலே கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். பார்வோனுக்கு அடுத்த பிரதிநிதியாய் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி, அதே போல் அந்த சகோதரர்கள் எல்லாம் காலில் விழுறாங்க இல்லையா? அப்போ யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தி அவனுடைய அப்பாவை நான் பார்க்கணும்னு சொல்லி அந்த குடும்பத்தையே, அந்த என்டையர் ஃபேமிலி, அந்த இஸ்ரவேலன் குடும்பத்தார் எல்லாரும் எகிப்தில் அன்னைக்கு யோசேப்பு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக எகிப்தில் இருந்தபடியினால அவர்களுக்கு தனியான ஒரு தேசத்தையே, ஒரு தனியான ஒரு இடம், கோஷேன் என்ற இந்த இடத்துல அவர்களை அவன் குடியமர்த்தி அந்த இடத்துல வாசம் பண்ணினார்கள் என்றும், யோசேப்புடைய தகப்பனாகிய யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் என்றும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, யாக்கோபு மரித்து விட்டார். இது வரைக்கும் தகப்பனார் உயிரோடு இருந்ததுனால தம்பி தன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இனிமேல் அப்பா இறந்துட்டாங்களே, இனிமேல் ஒருவேளை அவன் பழிக்கு பழி வாங்கக்கூடுமோ என்ற பயம் இப்போ அண்ணன்மார்களுக்கு எல்லாம் உண்டாகிவிட்டது. அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு காரியத்தை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? நம்ம அதை பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். தங்கள் தகப்பன் மரணமடைந்தது நிமித்தம் யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒரு வேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்கும் ஆகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடைய முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். அல்லேலூயா. அவங்களுக்கு அவ்வளோ பயம். அப்போ என்ன சொல்கிறாங்க? அப்பா இறக்கிறதுக்கு முன்னால், தகப்பனார் இறக்கிறதுக்கு முன்னால் அவங்க அண்ணம்மா செஞ்ச தப்பெல்லாம் தயவுசெய்து நீ மன்னிச்சிருன்னு சொல்லி அப்பா சொல்ல சொன்னாங்க அப்படின்னு வேலைக்காரர்கள் மூலம், அவங்க கூட பார்க்கல, வேலைக்காரர்களை மூலமாக இந்த செய்தியை அனுப்புகிறாங்க. இந்த செய்தி யோசேப்பு கேட்ட உடனே யோசேப்பு அழுதான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அப்பொழுது யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு குணாதிசயம் யோசேப்புக்குள்ளே இருந்துச்சுல்ல. கொஞ்சம் கூட கசப்பு வைராக்கியம் அவர்கிட்ட இல்லை. பிரியமானவர்களே, பயங்கரமான தீமை செய்தாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையை அழிச்ச மாதிரி அழிச்சிட்டாங்க. அப்படி தானே? அது மாதிரி தானே அவனுடைய லைஃப்பில் நடந்துச்சு. அவனுடைய
அந்த இளம் பருவம் வாலிப வயசுல அப்பாவை விட்டு தூரமாய் போய் கஷ்டப்படுறாரு யோசேப்பு. அவ்வளோ கடினமான ஒரு பாதை. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த அண்ணன்மார் தான். அவங்க அப்படி செஞ்சனால தானே யோசேப்பினுடைய வாழ்க்கை இப்படி மாறிச்சு. இன்னைக்கு நமக்கு அப்படி ஒருத்தர் செய்திருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க நீங்கள், என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் பண்ணது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல. ஆனால் யோசிப்பு பாருங்க, எவ்வளோ அன்பாய் பேசுகிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரு காரியம் புரிஞ்சுது. என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு தீமை தான் செய்தீங்க, ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணினார். இன்னைக்கு இந்த தேசத்தில் நான் வந்ததுனால எத்தனை ஜனங்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, எத்தனை ஜனங்கள் பராமரிக்கப்படுகிறார்கள், எத்தனை ஜனங்கள் இந்த பஞ்ச காலத்தில் போஷிக்கப்படுறாங்களே அப்படின்ற அந்த பெரிய பிளான் அவர் புரிந்து கொண்டார். ஆமேன், அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் வம்சம் மட்டும் பராமரிக்கப்படலை, அந்த பார்வோனுடைய ஃபேமிலி மட்டும் பராமரிக்கப்படலை. யோசேப்பின் நிமித்தமாக எகிப்து தேசம் மாத்திரமல்ல, அதை சுற்றிலும் இருக்கிற அநேக தேசங்களிலிருந்து ஜனங்கள் வந்து யோசேப்பின் இடத்துல வந்து தானியம் வாங்கி அவர்கள் பிழைத்தார்கள். அந்த பெரிய அந்த பஞ்சத்துல ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்களே, அதை யோசேப்பு பார்க்கிறார். யோசேப்பு the bigger picture அவர் பார்க்கிறார். ஆண்டவர் கொடுத்த the bigger picture. ஆமா, நீங்க சொன்னது உண்மைதான், நீங்க எனக்கு தீமை தான் செய்தீங்க, ஆனா தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினாரே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கோபப்படலை, கொஞ்சம் கூட பழச குறித்து பேசவே இல்லை. பழச அவர் ஞாபகத்திலே கொண்டு வரல. பாருங்களேன், இன்னைக்கு நம்மனா என்ன பண்ணுவோம்? அங்கேருந்து ஆரம்பிப்போம்ல. என்னைக்கு அவங்க அவங்கள விட்டுறாங்களோ அன்னையிலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உங்களால் நான் என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம மன்னிப்போம். ஆனால் யோசிப்பு அந்த பழசை குறித்து அவர் நினைக்கவே இல்லை. அவர் அப்படியே கம்ப்ளீட்டாக மறந்துட்டார். ஏன்னா அவர் எப்படி பார்த்தார்னா, கர்த்தருடைய பார்வையிலேருந்து அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கி நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பார்வையிலேயே பார்த்து இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க என்னைய அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க அப்படி பேசிட்டாங்க, இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புலம்பியே நம்ம வாழ்க்கையை பாதியை நம்ம அழிச்சிட்டோம். ஆக்சுவலி மற்றவங்க நம்மளை வாழ்க்கையை அழிச்சதை விட நாம் நம்ம வாழ்க்கையை அழித்தது தான் அதிகம். ஆனால் யோசிப்பு அதுக்கு இடம் கொடுக்கல. யோசிப்பு என்ன செய்கிறாரு? காடுடைய பிக்சரை பார்க்குறாரு. ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்ன செய்திருக்கிறாரு. சரி, இப்படி தான் பிரச்சனை நடந்துச்சு. என்னுடைய வாலிப வயதில் அநேக கஷ்டங்கள், இல்லை சின்ன இளம் பருவத்தில் என்னுடைய பெற்றோர் நிமித்தம் எனக்கு இல்லை சில கஷ்டங்கள் வந்துச்சு. ஆனால் அது நிமித்தம் நான் எப்படி இன்னைக்கு மாறி இருக்கிறேன், நான் எப்படி இன்னைக்கு உருவாகி இருக்கிறேன், இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, அநேகருக்கு நான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேனே. அப்படி நம்ம நினைக்கிறத ஏன் விட்டு விட்டோம் பிரியமானவர்களே? இன்னைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? கொஞ்சம் கூட அவர் தன்னுடைய இருதயத்தில் வைராக்கியத்தை வைக்கவே இல்லை. அதனால தான் அவருக்கு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு செய்யணும், தீமை செய்யணுன்ற நினைவு யோசேப்புடைய நினைவில் வரவே இல்லை. ஏன்னா அவர் கர்த்தரை பார்க்குறாரு. ஆண்டவர் என்னை எப்படி உயர்த்தி இருக்கிறார். ஒரு அந்நிய தேசம், ஒருவேளை அவருக்கு அந்த லாங்குவேஜ் கூட அன்றைக்கி தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் பாருங்கள், யோசேப்பு ரொம்ப பேம்பர்டு சைல்டு. அவங்க அப்பா அப்படி செல்லமாக வளர்த்த பையன் இல்லையா? அப்படி ஒரு பையனை ஒரு அந்நிய தேசம், ஒரு லாங்குவேஜ் தெரியாது, கல்ச்சர் வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம், அந்த தேசத்தில் தனியாக போய் பல பாடுகள், ஆனால் கர்த்தர் கூட இருந்து உயர்த்துகிறார். இப்போ யோசேப்புக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்? கர்த்தர் கூட இருந்து எனக்கு இதை செய்திருக்கிறாரு, அதனால தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களை செய்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் நன்மையாக மாறுச்சு இல்லையா? அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எவ்வளோ பேர் நம்மளுக்கு குழி தோண்டி இருக்கலாம், எத்தனையோ பேர் நம்மளை நல்லா வாழக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் அதற்கு மேலே கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில் இருந்து என்னை தேவன் நடத்தினார். இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் கர்த்தர் என்பதை நான் உணர்ந்து கொண்டால் நான் யார் மேலேயும் என்ன பண்ண மாட்டேன், கோவப்பட மாட்டேன். நம்ம மனசில் வைராக்கியம் வைக்க மாட்டோம், யாரையும் நம்ம நினைக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? அவங்களுக்கு ஆறுதலாக நம்ம மாறிவிடுவோம். ஆமேன்.
அன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, உனக்கு வேலைக்காரனாக இருக்கிறேன்ப்பா, உனக்கு தீமை செஞ்சேன், நான் உனக்கு வேலைக்காரனாக இருக்கிறேன். யோசேப்பு என்ன செய்தாராம்? அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி பட்சமாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் வைராக்கியம்? ஏன் ஒருத்தர் நம்மளால் மன்னிக்க முடியல? பிரியமானவர்கள், ஒரு சின்ன சின்ன காரியத்தை இன்னும் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறோமே. என்னைக்கோ நடந்த சம்பவத்தை அப்படியே கிளியராக வச்சுருக்கிறோம் மனசில். அன்றைக்கி அப்படி பேசுகிறாங்க, இந்த வார்த்தையை பேசுகிறாங்க, இப்படி நடந்துக்கிட்டாங்க. ஏன் அது நம்மளுடைய நினைவை விட்டு இன்னும் போகலை? ஆண்டவருடைய பர்பஸ் இன் மை லைஃப்பை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் மறந்து போகணுமே, அதெல்லாம் மறக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. யார் என்ன தீமை செய்தாலும் கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் என்பதை நான் உறுதியாக விசுவாசித்தா எல்லாரையும் நம்மளால் தாராளமாக மன்னிக்க முடியும். நம்ம எப்படி எடுத்துக்கலாம் தெரியுமா? அவங்களெல்லாம் நம்மளுக்கு விரோதமாக செஞ்சாங்க தெரியுமா, நம்மளுக்கு விரோதமாக நிறைய பேசுனாங்க தெரியுமா, நம்மளுக்கு விரோதமாக என்னென்னலாமோ செஞ்சாங்கல்ல, அவங்க எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். உண்மையாகவே அவங்க நினச்சாங்க நம்ம கீழே போயிடுவோம், நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க அப்படி செஞ்சனால தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்ம விசுவாசிக்கிறோம்? அப்படி நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம லைஃப்பில் எவ்வளோ நம்ம சந்தோஷமாக வாழ முடியும்ல. கர்த்தர் நம்மளுக்கு கொண்டு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு தேவ திட்டம் பெரியதாக இருக்கிறது. அதனால் இன்னைக்கு நடக்கிற துன்பங்களை கொண்டு நீங்கள் கவலைப்பட்டுறாதீங்க, கலங்கிறாதீங்க, அதோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. இல்லை பிரியமானவர்களே, நம்ம கர்த்தரை நம்புகிறோம். கர்த்தர் எந்த தீமையும் நன்மையாய் முடிப்பார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?